2017ஆம் ஆண்டு நடந்த சிறுமி ஹாசினி கொலை வழக்கை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்துவிட முடியாது. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு எரித்துக் கொல்லப்பட்ட அந்த 6 வயது சிறுமியை நினைத்து அன்று தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பமும் கண்ணீர் வடித்தன. குற்றம் சாட்டப்பட்ட தஷ்வந்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது நிம்மதி பெருமூச்சு விட்ட மக்கள் இன்று அதே தஷ்வந்தை உச்சநீதிமன்றம் விடுதலை செய்திருப்பதை கேட்டு அதிர்ச்சியில் விரைந்து நிற்கின்றனர். கிட்டத்தட்ட அதே மனநிலையில்தான் ஹாசினியின் தந்தையும் இருக்கிறார். இந்திய நீதித்துறையின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னை பொறுத்தவரை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சிறந்தவர்கள். அவர்கள் ஏமாற்றுவார்கள். இங்கு யாருக்கும் நீதி கிடைக்காது. தெருவில் இருக்கும் ரவுடிகள் கூட சிறந்தவர்கள். நல்லதோ கெட்டதோ உடனடியாக ஒரு முடிவு கிடைக்கும். இந்த சம்பவம் நடந்தபோது அவனை கொன்று விட்டு வா, இல்லையென்றால் நான் உன்னை விட்டு போய்விடுவேன் என்று என் மனைவி அப்போதே கூறினார். 35 சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். போலீஸை குறை சொல்லி என்ன ஆகப் போகிறது? என் குழந்தையை இழந்து விட்டேன். குடும்பமும் இல்லை. என்னையும் என் மகனையும் உன்னால் பாதுகாக்க முடியாது என்று சொல்லிவிட்டு என் மனைவி என்னை பிரிந்து சென்று விட்டார்.